ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, என் வீட்டு விஷயத்தில் நீ ரொம்பவே தலையிட்டு இருக்கிற. இதுக்கு மேலேயே நான் பொறுத்துக்க முடியாது. நீ என்னதான் இந்த சொத்துக்களுக்காக ஸ்டே ஆர்டர் வாங்கினாலும் சரிதான், நீ என் பொண்ணாக ஆயிட முடியாது. என் குடும்பத்தை பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு தலையிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியப்பா இங்கே பாருங்க, நீங்கள் என்னை எந்த விஷயத்தினாலும் திட்டுங்க, ஆனால் உங்கள் பொண்ணு இல்லைன்னு மட்டும் என்னை சொல்லிடாதீங்க அப்படிங்கவும், இங்கே பாரு, நீ என் பொண்ணுன்னு நீ சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் நான் உன்னை பொண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் அந்த இதை ரத்து பண்ணுறது தான். நீ என் மனசில் பொண்ணா நீ என்றைக்குமே நீ வர முடியாது. ஒன்றால் அந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு என் பொண்ணு என்னை விட்டு போனாலோ அப்பவுமே எல்லாமே முடிஞ்சு போச்சுது. உண்மையை சொல்லப்போனால் என் பொண்ணோட உன் மேலே பாசம் கொஞ்சம் ஒரு படி நான் மேலே தான் வச்சுருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே மரியாதை நீ எல்லாத்தையுமே நீ இழந்துட்ட. இப்போ நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுட்டு மாயா துடிச்சு போயிருந்தாங்க. உண்மையில் சொல்லப்போனால் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் நான் உன்னை இந்த வீட்டில் இருக்க வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன்னை இந்த வீட்டை விட்டு நான் என்னைக்கே துரத்தி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே பத்மா உடனே சொல்கிறாங்க, ஆமாண்ணா அப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீனுவை கல்யாணம் பண்ணி இருந்தாலும் இவ்வளோ நான் மருமகளாக என்ன ஏற்றுக்கவே இல்லை. அதனால நீ இவ்வளோ வீட்டை விட்டு இப்போ அனுப்பி விட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பத்மா நீ பேசிகிட்டு இருக்கிற? என்ன இருந்தாலும் சரிதான், அவன் உன் மருமக, நீ இப்படிலாம் பேசலாமா? அவர் தான் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்காருன்னா நீ இந்த மாதிரிக்கு பேசலாமா? சீனு அவள் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான், உன் மருமகனா நீ ஏற்றுக்கவே மாட்டியா? அப்படிங்கும்போது உடனே பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அண்ணி, உங்கள் தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அவளுக்கு ரொம்பவே இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. உங்கள் தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மேலே பாசமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இவ யாரோ தான். சீனு இவ கழுத்தில் தாலி கட்டினதுனால இவன் என் மருமகள் ஆயிட முடியுமா என்ன? என்றைக்குமே இவன் என் மருமகளாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவும், இதை கேட்டுட்டு சாருவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்வதி முழு கோவமும் மாயா மேலே இருக்கிறாங்க. இந்த மாயாவால் தான் இன்னைக்கு எனக்கு அதாவது சொத்து கிடைக்கிறது எல்லாமே நின்று போச்சுது. இல்லைன்னா அந்த சொத்து எல்லாமே என் புருஷன் பேருக்கு மாறி இருக்கும். ஆனால் அந்த மாயா கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்திட்டால, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பார்வதி ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என் முகத்திலே நீ முழிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போகவும், ஜானகி ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் ஏங்க மாயா இப்படி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? மாயாவால் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் அதாவது முடியறதுக்கு காரணம் மாயாதாங்க. அவன் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பமே ரெண்டாக இருக்கும் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே உடனே ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு, இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான் வேணா அவளை முழுசா நம்பிட்டு இருக்கலாம், ஆனா நான் அவளை நம்ப மாட்டேன். நீ உன் தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லிட்டு தானே நீ அவளை முழுசா நம்பிட்டு அவளுக்கு ரொம்பவே இடம் கொடுத்து வச்சிருக்கிற. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவளை என்னைக்கு நான் வீட்டை விட்டு நான் அனுப்பி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க பெரியப்பா, என்னை தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கவும், நீ சொல்றது கேட்கறதுக்கு தான் இந்த நிக்கிறாள், இவன் தான் நீ சொல்றது எல்லாமே கேட்டு நடப்பா அப்படின்னு ஜானகியை பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ சொல்றது எல்லாத்தையும் அவ நம்புவா, ஆனா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே ஜானகி மாயா கிட்ட சொல்றாங்க, ஏன் மாயா நீ எல்லா பிரச்சனையும் உன் தலையில போட்டுக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிற? நீ மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகளாம் வரும்னு சொல்லிட்டு இவங்க உணரணும். அதனால நான் சொல்றது கேளு, நீ பேசாம வீட்டை விட்டே போயிரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மாயா உடனே பெரியமா அப்படிங்கும்போது உடனே ஜானகி அவங்க மாயாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயாவுக்கு தெரியுது பெரியமா கோவத்துல தான் இந்த மாதிரிக்கு சொல்றாங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்றாங்க, பெரியமா யாரு என்ன சொன்னாலும் சரிதான், நீங்களும் பெரியப்பா மட்டும் என்னை வெறுத்து ஒதுக்கிறாதீங்க. நீங்க மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் என் உயிரையே இந்த வீட்டை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ஜானகி அப்படியே மாயாவை கட்டி பிடிச்சு அவங்க கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப பத்மா முணங்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாரு, இந்த மாயா அடுத்தது என்னெல்லாம் நாடகம் போடுவா பாரு. உடனே அண்ணியும் அதை முழுசா நம்பிக்கிட்டு உடனே அவங்களும் கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே இந்த வீட்டுல பிரச்சனையா போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா கோவத்தோட போகவும், பார்வதியும் சாருவும் அவங்களும் கோவத்தோட வராங்க. அப்போ பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து எல்லாமே இந்த மாயாவில் நின்று போச்சுது. அது மட்டும் இல்லாமல் என் புருஷனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுது. அவர் என்ன டைவர்ஸ் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு அவர் கோவத்தோட அவர் திட்டிட்டு போறாரு. இது எல்லாத்துக்கும் அந்த மாயா தானே, அந்த மாயாவை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும், அப்போ சாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னத்தை பண்றதுக்கு, இப்போ நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இவ தானே காரணமா இருந்துட்டு
பார்த்துட்டு இருந்தா என் கல்யாணமும் பாதியில் நின்று இருக்குது. இப்போ என்னதான் நடக்குது, அடுத்தது உங்கள் பிளான் தான் என்ன அப்படிங்கவும் அப்போ பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க நீ இந்த மாயாவை இதுக்கு மேலே நம்ம விட்டு வைக்கக்கூடாது. எப்படினாலும் சரிதான், சீனுவுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணத்தை நடத்தணும். இந்த மாயாவை அதோட இந்த வீட்டை விட்டே நம்ம அனுப்பிவிடணும். இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே இது சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணம் நடக்கிறது தான். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா மாயாவை வீட்டை விட்டு நம்ம ஈஸியாகவே துரத்தி விட்டுறலாம் அப்படிங்கவும் உடனே பத்மா பார்த்தோம்னா, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், மாயாவுக்கு சீனுவுக்கு சீக்கிரமாகவே கல்யாணத்தை நடத்திட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வேலையை பார்க்க வேண்டியது அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா மொட்டை மாடியில் நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ ஜானகி வந்து மாயாவை தேடி வராங்க. மாயா நீ சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்கும்போது மாயா வந்து உடனே கண்ணை துடைக்கிறாங்க. நான் இல்லை பெரியமா நான் சாப்பிட வரேன், நீங்கள் போங்க அப்படிங்கவும் எனக்கு தெரியும் நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ அழுதுகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ அழாத மாயா, நான் அங்கே இருக்கிற கோபத்தில் உன்னை வந்து என்னென்னமோ சொல்லிட்டேன், நீ அழாத மாயா அப்படிங்கவோ உடனே மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பெரியமா உங்கள் மனசை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் என்கிட்ட எவ்வளோ பாசமாக உயிராக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா, உண்மையை சொல்லப்போனா எனக்கு எங்கள் அம்மா ஞாபகமே வருதில்லை, ஏன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு மேலே என் மேலே அன்பாக செலுத்துறீங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பெரியமா உங்ககிட்ட போய் நான் கோவச்சுப்பேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை மாயா ஒரு பேச்சுக்கு கூட நான் உன்னை வீட்டை விட்டு போகணும்னு சொல்லியிருக்க கூடாது, ஆனால் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சுது, என்னை மன்னிச்சிரு மாயா அப்படிங்கும்போது, என்ன பெரியமா நீ என்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், இங்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிகிறதுக்கு நீ தான் காரணம், ஆனால் அவர் என்னன்னா எல்லா பிரச்சனையும் நடக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் ஒன்றா அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு ஒவ்வொரு தடவையும் பேசும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜானகி அழுதுட்டு இருக்கவும் அப்போ மாயா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் அழாதீங்க பெரியமா, நீங்கள் அழுத என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.